எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ரிட்ஜில், அதாவது ஓல்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கப்பட்ட கிழங்கு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிழங்கு அதாவது இது சேம்பக்கிழங்கு இல்லை சேப்பக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிழங்கு வாங்கியிருந்தோம். அதில் 1, 2 இந்த மழை காலங்களில் தானாகவே முளைச்சிருந்து. ஸோ அதை எடுத்து அப்படியே இந்த மண்ணில் வச்சுருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள், அது பக்கத்தில் இருக்க மஞ்சள். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பயிரிட்டிருக்கோம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் தெரியுதுல, இதுதான் உருளைக்கிழங்கு. ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு பயிரிட்டிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த இலையில பார்க்குறது சேம்பக்கிழங்கோட இலை. இதில் கூட தாமரை இலை மாதிரி அதில் தண்ணி பட்டால் கூட அது ஒட்டாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது உருளைக்கிழங்கு பார்க்குறீங்க. அப்புறமா நீங்கள் இப்போ பார்க்குறது இது கருணைக்கிழங்கு. இது மஞ்சள், நம்ம விதைச்ச மஞ்சள். ஸோ இப்படி ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது கிழங்கு விவசாயம் பண்ணலாம். இது கருணைக்கிழங்கோட அந்த தளிர் அடிக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதை வாழைகளில் ஊடு பயிர் விவசாயம் பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ அப்போ என்னென்னா, அந்த காராமணி பயிர்கள் அதெல்லாம் பயிரிட்டிருந்தோம். ஸோ அதே கான்செப்டில் தான் இங்கேயும் வாழைகளுக்கு ஊடையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஊடு பயிராக இந்த மாதிரி கிழங்குகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதிரி ஓல்டு ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ இதில் மண்ணை பரப்பி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, அப்புறம் கருணைக்கிழங்கு, மஞ்சள், அப்புறம் சேம்பக்கிழங்கு இதெல்லாம் பதிச்சு வச்சுருந்தேன் மண்ணில். ஸோ அது இப்போ நியர்லி 1 மந்த், மோர் தென் 1 மந்த், 1 or 2 months தான் இருக்கும் இது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது கருணைக்கிழங்குக்கு டோட்டலி 8 monthsன்னு சொல்கிறாங்க. சேம்பக்கிழங்கு ஜஸ்ட் 3 months சொல்கிறாங்க. மஞ்சளும் அதே மாதிரி 8 months. உருளைக்கிழங்கும் ஷார்ட் பீரியட் தான், 3 to 4 months தான் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி அறுவடை பண்ணும்போது போடுறேன்.